அனைவருக்கும் அன்பான வணக்கம். தினம் ஒரு திருக்குறள். ஆய்ந்தாய்ந்து கொள்ளாதான் கேண்மை கடைமுறை தான் சாம் துயரம் தரும் அப்படின்னு என்ன அர்த்தங்க? ஆய்ந்து அதாவது ஆராய்ந்து நல்லா யோசிச்சு பார்த்து கொள்ளாதான் அப்படின்னு சொன்னா கொள்ளவில்லை என்று சொன்னால் எதை? நட்பு. கேண்மை அப்படின்னா நட்பு. அப்போ ஒரு ஃப்ரெண்டு அல்லது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வேணும் அப்படின்னு சொன்னால் அது ஆய்ந்தாய்ந்து தான் கொள்ளணும். அப்படின்னு நம்ம நல்லா யோசித்து நல்லா ஆராய்ச்சி பண்ணி தான் அவனை நண்பனாக ஏற்றுக்கொள்ளணும், நட்பை ஏற்றுக்கொள்ளணும். அப்படி கொள்ளவில்லை என்று சொன்னால் கொள்ளாதான் நட்பு. நம்ம யோசித்து பார்க்காம ஒருத்தர் ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் கடைமுறை அப்படின்னு சொன்னால் இறுதியில் தான் சாம் துயரம் தரும் அப்படின்னு நம்ம இறக்கும் தருவாயில், அதாவது இறப்பதற்கு காரணமான ஒரு துயரத்தையே தருமாது. அப்போ ஆய்ந்து நம்ம ஒருவனை நண்பனாக ஏற்றுக்கொள்ளவில்லை, நட்பை ஏற்றுக்கொள்ளலை, ஏதோ வந்தான் போனான் அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஷிப்பாக ஏற்றுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் நாம் இறப்பதற்கு காரணமான ஒரு துயரத்தை கூட அது தந்து விடுமா அப்படின்னு யார் சொல்கிறார்? நம்ம வள்ளுவர் சொல்கிறார். சரிங்களா? நன்றி, வணக்கம்.